ஐயா ரகு. சொல்லுமா, என்னாச்சு? ஐயா ரகு, இந்த ஜூஸ் அடிச்சு கொஞ்சம் குடிக்க சொல்லியா? 2 பேரும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. பிள்ளை பாவம் அப்படியே உறங்கிட்டு அழுது. ஆமாம்மா. அவ இப்பதான் தூங்கி இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பாடே சாப்பிட சொல்லி சொல்றேன். ஜூஸ்லாம் வேண்டாமா, நீ எடுத்துட்டு போ. ஐயா ரகு, நடந்ததே நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படியா? நீ ஒரு டாக்டர், நான் உனக்கு சொல்லணுமா என்ன? சொல்லி இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சாப்பிட செய்யணும்ல. 2 பேரும் நீ ஒரு முளைக்கு அவ ஒரு முளைக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்படிதான் 2 பேரும் அங்க கிடப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தா 2 பேரும் இங்க வந்து அப்படிதான் கிடைக்கீங்க. கொஞ்சம் வெளியே வந்து உட்காருங்க, மனசார பேசுங்க. உட்காந்து வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ரோசன் கூட பேசிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு மனசுல இருக்க பாரமே குறைஞ்சு போயிடும். சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இல்லம்மா, வேண்டாம். ரோஷன் மறுபடியும் குட்டி பாப்பா வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அது சொல்லும் போதெல்லாம் இவ கூட கொஞ்சம் ஹர்ட் ஆகதான் செய்யறான். அதனால வேண்டாம், விடுமா, ரூம்லயே இருந்துக்கிறோம். அதுவும் இல்லாம நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக அப்பாயின்மெண்ட் வர போட வேண்டியது இருக்கு. நான் போன் பண்ணிட்டு நான் இவளை அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு நான் வெளியே வரமா. சரியா, நீ வெளியே வரணும் கூட அவசியம் இல்ல. இவ கூட இரு, அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஜூஸ் யாச்சும் ஒரு வாய் குடிக்கலாம்ல 2 பேரும். நீங்க 2 பேரும் என்ன வேகமா கிடைக்கீங்க. என்ன பண்றது? போனோம்னு இருக்கு பிள்ளை, போயிட்டு அதுக்காண்டி இப்படியா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு? தயவு செஞ்சு நீ அந்த வார்த்தையை சொல்லாதமா. தயவு செஞ்சு வெளியே போ, என் கோவத்துக்கு ஆளாகாத. உனக்கே தெரியுமா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு சொல்லிட்டு. ஆனா அணுக்கு கோவப்படுறது சுத்தமா பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் அந்த கோவத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா என் குழந்தைக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவங்க இந்த நேரத்துல இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் பழைய ரகுவா இருந்தா இங்க நடக்கிறதே வேற. உனக்காண்டி மட்டும்தான் பொறுமையா இருக்கேன். என்ன ரகு சொல்றா? நீ சொல்றத பார்த்தா யாரோ காரணம் மாதிரி சொல்றா. யாரு காரணம்? என்னாச்சு? உடம்புல சத்து இல்லாமதான் குழந்தைக்கு குறை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா யாரோ காரணம்ன்ற மாதிரி சொல்றா. யார் காரணம்? எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்காதம்மா. எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான். ஐயா ரகு, என்னையா சொல்றா? அவங்கதான் இந்த வீட்லயே இல்லையே. இந்த வீட்டுல நடந்த சண்டையில அவங்களதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டனே. மொத்தமா என் அண்ணன் வீட்டுல தானே இருக்காங்க. உண்மையாவே நேத்து கூட பேசின ரகு, மனசார திருந்தி அனுப்பிள்ள கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்காம இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைய அழிச்சுட்டாங்களே, அப்புறம் என்ன? ரகு, என்னையா சொல்ற? என்னம்மா சொன்ன? உடம்புல அணுக்கு சக்தி இல்லாம குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்க போகுது. இப்போ குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே இல்லாம மொத்தம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவையும் குறையம்மா உன் அம்மா கொடுத்த மாத்திரை. ரகு, ஆமாமா, மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்காண்டி உன் அம்மா கொடுத்து தண்ணியில கலந்து கொடுத்தாங்கல்ல, அந்த மாத்திரை தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கெல்லாம் காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ன பண்றது? இதெல்லாம் பண்ணது உன் அம்மா வச்சே. உனக்காண்டி பொறுமையா இருக்கேன். தயவு செஞ்சு தனியா விட்டுருமா. என் வாயில இருந்து வார்த்தை எல்லாம் ரொம்ப கொடுமையா தான் வரும். போ, உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே போமா. சின்னையா ரோஷன், என்னாச்சு? போன் எடுத்துட்டு வந்திருக்கேன். தாத்தா போன் பண்ணாரா? இல்ல, தாத்தா போன் பண்ணல. பெரியாச்சி இப்படி போன் பண்ணிருந்தாங்க. அதான் கொடுத்துட்டு போனான்னு சொக்கு பத்தி சொன்னாங்க. பெரியாச்சியா? ஆமா, பச்சம் பத்தி போன் பண்ணாங்க. ஷோ, ஷாக்கு வர இருக்கான். சரி, நீ போன் எடுத்துட்டு போ, நான் வரேன். போ. இல்ல பாட்டி, எப்பவுமே உன்கிட்ட பேசணுமா. அவங்க இங்க நம்ம பாக்கக்கு வீட்டுக்கு வாங்கலாம். நம்மள பார்க்க வீட்டுக்கு வராங்களா? சரி, நீ போ, நான் வரேன். நான் வந்து பேசிக்கிறேன். போ பாட்டி. ரோஷன், எடுத்துட்டு போ. சரி. இப்போ ரகு கிட்ட என்னன்னு சொல்ல? வந்து இங்க பாருமா, இங்க வர்றது அவங்க கண்டி வந்தாங்கன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. ஐயா, நான் பேசிக்கிறையா, நீ கோவப்படாத. இந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் குடிய. காலையில இருந்து சாப்பிடாம கிடக்க. காலையில சாப்பிட்டு போ சொன்னேன். அனு வீட்டுக்கு போவேன், அங்க சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு போனேன். அங்கன போயிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அங்கனே அப்படியே சாப்பிட்டு இருக்க மாட்டான். காலையில இருந்து சாப்பிடாம இருக்கலாம். மணி 4 மணி ஆயிட்டியா? இந்த ஜூஸை மட்டும் கொஞ்சம் குடிக்கியா? எனக்கு தேவையில்லம்மா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. ரகு, பிளீஸ்மா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுமா. போ. நீ கவலைப்படாதானோ, உன்னை நான் எப்பவுமே நல்லா பாத்துப்பேன். நான் இதே வார்த்தையை தான் சொன்னேன் நம்ம குழந்தை வந்தப்போ. நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாம நல்லா பாத்துப்பேன்ட்டு. ஆனா இந்த வார்த்தையை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. ஆனா இனிமே
உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நல்லபடியா பாத்துப்பானு. நீ நிம்மதியா தூங்குவானு. எவ்வளவு நல்லா தூங்கணுமோ தூங்கு. ஹலோ, ரகு ஹாஸ்பிட்டல். எஸ், சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். எஸ் சார், சொல்லுங்க. உங்களுக்கா இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கா இல்ல உங்க ரிலேட்டிவ்க்கா யாருக்காச்சுமா சார்? என்னுடைய ஒய்ஃப்க்கு. ஓகே சார். உங்க பேரு? ரகு. சார், அது வந்து நீங்களா? நான் தான் பேசுறேன். சிஸ்டர், இப்போ ஷிஃப்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? டாக்டர்ஸ் எல்லாருமே பிரசன்ட் ஆயிட்டாங்க தானே? சாரி சார், நீங்கன்னு தெரியாம நானு வேற யாரோ நினைச்சு பேசிட்டேன். அது வந்து சார், இது லேண்ட்லைன் நம்பர், உங்க நம்பர் டிஸ்ப்ளே ஆகல, அதான் சார். அதெல்லாம் பிரச்சனை இல்ல சிஸ்டர். பேஷண்ட் எப்படி என்கொயரி காண்டி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது நீங்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கிட்ட கேட்பீங்களோ அதுதானே என்கிட்டயும் கேட்டீங்க. நானும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு ஷிஃப்ட்ல யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஷிஃப்ட்ல? எல்லாருமே பிரசன்ட் தானே? ஆமா சார், எல்லாமே பிரசன்ட் தான். ராம்குமார் சார் வந்து 2 மணி ஷிஃப்ட்ன்றதுனால 2 மணிக்கு வந்துட்டாங்க. ஆனா வந்து ஜெனிஃபர் மேம் தான் சார் வரவே இல்லை. ஏன் வரல சார்? ஜெனிஃபர் மேம் வந்து 4 o'clock வரேன்னு சொல்லியிருந்தாங்களா சார். மேம் தான் வந்து 4 o'clock வர சொன்னதா சொன்னாங்க சார். ரேஷ்மாவா? ஆமா சார், அவங்க ரேஷ்மா மேம் 12 o'clock தானே வந்தாங்க. அதனால அவங்க 8 o'clock மேலதான் போவேன். நீ 4 o'clock வந்தீங்கன்னா ஷிஃப்ட் கொஞ்சம் லாகன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால என்னை விட்டு தான் சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் மேம் கிட்ட பேசிட்டேன் சார். அவங்களும் 4 o'clock ஷிஃப்ட் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 10 minutes இருக்குல்ல சார், மேம் கண்டிப்பா வந்துருவாங்க சார். சரி, ஓகே. ஆதி சார் மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு அப்பவே கிளம்பிட்டார் சார். சரி, ஓகே சிஸ்டர். எனக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் நாளைக்கு மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். மேம்க்கா சார்? ஆமா சிஸ்டர், அனுகாண்டி தான். ஓகே சார். மேமோட டீடைல் எல்லாமே ஃபைல பார்த்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் சார். என்ன காரணத்துக்காண்டி மேம பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்க சார். பேபி அபார்ஷனை பத்தி என்கொயரி பண்றதுக்காண்டி, ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜெனிஃபர் அப்படி இல்லைன்னா ரேஷ்மா கிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நாளைக்கு எனக்கு 11 o'clock 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா வேணும். ஓகே சார், மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், மேமும் வந்துட்டாங்க, நீங்க பேசுங்களா? இல்ல சிஸ்டர், அதெல்லாம் வேண்டாம். நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் போனை வச்சிடறேன். ஓகே சார். சில்லர் குட்டி உன்னை காண சிலையாக நிக்கிறேன் வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகாக உன்னையும் தாடி. மேம், ரகு சார் தான் ஃபோன் பண்ணாரு மேம். நாளைக்கு உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா ரேஷ்மா மேம் கிட்ட ஒரு 11 o'clock இல்லைன்னா 12 o'clock அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னார் மேம். நீங்க 11 o'clock இல்லைன்னா 12 o'clock ஃப்ரீயா இருக்கீங்களா மேம்? இல்ல, நான் ஃப்ரீ இல்ல. நான் 2 o'clock தானே ஷிஃப்ட். நீ ரேஷ்மா மேம் கிட்ட கேட்டுக்கோ, ஓகேவா? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை எண்ணி எண்ணி தந்தாலே. என்னாச்சு சிஸ்டர்? மேம், உங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு மேம். ஆமா சிஸ்டர், எனக்கும் அந்த ஃபீல் தான். கோபி சார் கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இவர் என்னன்னா இங்க நின்று கூலா பாட்டு படிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா இவர் ரொம்ப கோவத்துல இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் என்ன பாட்டு படிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. மேம், என்ன மேம் இவன் வாயை சேர்த்து உடைக்கலையேன்னு சொல்லிட்டு நானே கடுப்புல இருக்கேன். அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் மேல கோவமாவே இருக்கேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா மேம், ஒரு டாக்டர் மாதிரி எங்கேயாச்சும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து நிற்காரா பாருங்க. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேம். நானும் 2-3 நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே சீனியருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றது கூட கொஞ்சம் கூட இல்ல மேம். அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், நான் நர்ஸ் தான், ஒரு டாக்டர் தான். என்னதான் இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் அவர் ஜூனியர், நான் சீனியர் மேம். என்கிட்ட இந்த அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நினைச்சு பாருங்க, இங்க ஒர்க் பண்ற பொண்ணுங்க கிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு. அன்னைக்கு கார்த்தி சார் பண்ணதுல தப்பே இல்ல மேம். இவன் உங்களை பத்தி ரொம்ப அசிங்கமா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் கார்த்தி சார் இவன் மண்டையை உடைச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா வாயை சேர்த்து உடைச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன், அடி சொர்க்கம் என்றாலும் நரகம் என்றாலும் சேர்ந்து வாழ்வோம் வாடி. பாத்தீங்களா மேம், இந்த மாதிரி எல்லாம் பாட்டு படிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் சரி போன போது ஜூனியர் ஆச்சுன்னு அமைதியா இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இவன் பண்றது எதுவுமே சரியில்லை மேம். இன்னைக்கு இருக்கு மேம், ரகு சார் வரட்டும். ரகு சாரும் வர மாட்டாங்க, ஆதி சாரும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு. இவன் தொல்லை தாங்க முடியல மேம். நாளைக்கு காலையில சார் வந்த உடனே சொல்லணும். நான் வேணா அவனை வான் பண்ணவா? நீங்க வேற மேம், அவன் பாதிக்கு பாதி பாட்டு பாடுறதே உங்களை பார்த்துதான். என்ன பார்த்தா? ஆமா மேம், அன்னைக்கும் இந்த மாதிரி தான் உங்களை பார்த்து அசிங்கமா பாட்டு படிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் கார்த்தி சார் இவன் மண்டையை உடைச்சாரு. நீங்க என்னன்னா இவன் கிட்ட சாரி கேட்கணும்னு வந்து இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு போங்க மேம். இவனால இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை இல்ல மேம், இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுதான். ஆனா இவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ரகு சாரும் ஆதி சாரும் வரட்டும் தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மிரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இவன் அமைதியா போவானான்னு கூட தெரியல. மேபி அவங்களுக்காண்டி நடிக்க கூட செய்யலாம். ஆனா அவங்க வரட்டும் தான் இருக்கேன். அவங்க கிட்ட சொன்னாதான் தெரியும். இவன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கணும். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். ப்ளீஸ் மேம், கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துருங்க. இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் சிஸ்டர் இவனை மேம், இவன் கிட்ட பேசி பேசி எனக்கு இவனை பார்த்தாலே வெறுத்து போச்சு. இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மேம். நீங்க கோவப்படாதீங்க. இன்னைக்கு ஓபி பேஷண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு மேம். இன்னைக்கு Thursday
பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மேம் ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவனை நான் பாத்துக்கிறேன் மேம். அதுக்கு இல்ல சிஸ்டர், நீங்க மட்டும் இப்படி தனியா பாத்துப்பீங்க. இவன் எனக்கு கேட்கிற கேள்வியில அதை நான் பாத்துக்கிறேன் மேம். இந்த மாதிரி பொறுக்கிய நான் எவ்வளவோ பாத்துட்டேன். வீட்டுக்கு இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர தூரம் வரைக்கும், ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணி தான் வரேன். அவனுங்களே சமாளிச்சிட்டேன். இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்ன? நான் பாத்துக்கிறேன் மேம். சரி ஓகே. சிஸ்டர் என்ன சிஸ்டர், நீங்க ஆஃப்டர் ஆல் இங்க ஒரு நர்ஸ், நான் டாக்டர். டாக்டர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, ரகு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்க வேலையில இருந்து தூக்கிடுவேன். புரியுதா? ஓ அப்படிங்களா? சரி சரி ஓகே ஓகே, நாளைக்கு தெரியும். என்னது புரியல? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே. ஜெனிஃபர், நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, கால் வலிக்க போகுது, நீங்க உட்காந்துக்கோங்க. எனக்கு கால் வலி கை வலி எல்லாம் எனக்கு பாத்துக்க தெரியும். உன் வேலையை நீ பாரு. என்ன இன்னைக்கு நம்ம ஆளு ரொம்ப சூடா இருக்கா? அன்னைக்கு அவன் ஹஸ்பண்ட் நம்ம மண்டைய உடைச்சதுல இருந்து நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னாச்சு? சிஸ்டர், என்னுடைய ஆளு என்ன ரொம்ப சூடா இருக்கா? தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க, கொஞ்சமாச்சும் மேனஸோட பேசுங்க. இது ஹாஸ்பிட்டல், நீங்க லவ் பண்ற இடமும் இல்ல, அவங்க உங்க ஆளும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க ஒண்ணு சிங்கிள் இல்ல, மேரிட். புரிஞ்சுதா? மேரிடா? அந்த காக்கா மண்டையனுக்கு இப்படி ஒரு குலாப் ஜாமுனா? ஜஸ்ட் மிஸ். அவனுக்கு முன்னாடி நான் பாத்திருந்தா அப்பவுமே உஷார் பண்ணிருப்பேன். கோபி சார். இல்ல சிஸ்டர், குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அத சொல்ல வந்தேன். நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் வேணும். எந்த பேஷண்டோட ரிப்போர்ட்? என்ன சிஸ்டர், எப்ப பாரு சிட்டு சிட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஜாலியா கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஜாலியா தானே, நாளைக்கு பேசுவேன். ஏன் இன்னைக்கு என்ன மௌன விரதமா என்ன? மௌன விரதம்னா உங்ககிட்ட எப்படி நின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன ஃபைல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்கு. உங்கள மாதிரி ஜூனியர்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிறதுக்காண்டி இங்க வெட்டியா சம்பளம் தரல எனக்கு. சரி ஓகே, எனக்கு என்ன ஃபைல் வேணும்னு ஜெனிஃபர் கிட்டே நான் போய் வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஆஃப்டர் ஆல் நர்ஸ் நீ எனக்கு ஆர்டர் போடுறியா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? நான் இங்க டாக்டர், புரியுதா? கிளம்பு. என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கிற? கிளம்புன்னு சொன்னேன். நீ வாங்க வேண்டிய இடத்துல நல்லா வாங்கினாதான் உனக்கு புத்தி வரும். ஜெனிஃபர், தோ வரண்டு என் குலாப் ஜாமுனே. ஐயோ என் தங்கமணிய, அழுவாதையோ என் குட்டா ராசாலாம். நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? பாட்டி ஏதோ ஒரு கோவத்துல திட்டிருப்பா, அதுக்காண்டி இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஐயோ என் தங்கமணில, நீங்க அழுகாதடி என் தங்கமே, என் செல்ல குட்டில, நீங்க என் வைரமே, அழுவாதடி என் தங்க குட்டி, என் செல்லலாம் நீங்க. சரி இரு, உன் பாட்டி வரட்டும். உன் பாட்டிய நான் 4 அடி போடுறேன். பாட்டிக்கு வலிக்கும். ஐயோ உன் பாட்டிக்கு வலிக்குமா? அப்ப பிள்ளை எப்படி அழ வச்சு அனுப்பிருக்காளா? ஆமா, பாட்டிக்கிட்ட நீ என்ன சேட்டை பண்ண? உன் பாட்டி அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை திட்டி அனுப்ப மாட்டாள. என்ன பண்ண? போன் தானே இங்க இருந்து எடுத்துட்டு போனா, கீழே போட்டுட்டிய போன. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி. இல்ல, போன் கீழே நான் போடவே இல்ல பாட்டி. பாட்டி கிட்ட பச்சம்மா பாட்டி இப்ப வாரேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் நானும் சொன்னேன். அதுக்காக திட்டுனா உன்ன? ஆமா. சரி சரி அழுவாத என் தங்க குட்டில, நீங்க இப்ப வரட்டும். உன் பாட்டிய நான் என்னன்னு கேக்குறேன். சரி, திட்டு மட்டும் திட்டணும். சரிடி தங்கமே, உன்னை என்ன சொல்லி திட்டினாங்களோ அதையே சொல்லி திட்டிடுவோம். வெளிய போதும் அப்படி சொன்னாங்க. அப்படி அடி சொன்னாங்க. நான் இன்னைக்கு வரட்டும், அவளை நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சொல்லிடுவோம். சரி. இங்க பாருமா, தயவு செஞ்சு போனை வச்சிட்டு சொல்லிட்டேன். ரோசன் கண்ணு, உன் பாட்டிய நம்ம திட்டலான்னு வந்தா அவளே ஏற்கனவே யாரையும் திட்டிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, அமைதியா இருந்துக்கோ. என்ன உனக்கு வேணும் இப்போ? இல்ல என்ன வேணும்னு கேட்டேன். இங்க நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு பாக்க போன் பண்ணியா? இல்ல எதுக்கு நீ பாக்க வரேன்னு சொல்லி வச்சிருக்கேன்? மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம இனிமே இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னை யாரும் இங்க வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல. ஆமா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்கியோ நீ? உன்னால நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. ஆமா மருமகள ஷா, எதுக்கு இப்படி சத்தமா பேசிக்கிட்டு இருக்கா? யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? எல்லாம் யார்கிட்ட? எனக்குன்னு ஒருத்தி இருக்காளே, அவகிட்டதான். ரேஸ்மா கிட்டியா? நான் பெத்தது இல்ல, என்ன பெத்தது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான். பச்சைமாவா போன்ல? ஆமா அவங்களே தான். சாந்தி கோவப்பட்டு பேசுறா. என்னாச்சு? மேடம் இங்க அங்கன இருந்து இங்க வராங்களாம், அததான் சொல்றதுக்கு போன் பண்ணிருக்காங்க. என்ன விஷயத்துக்கா? பிரியா முத்து மாதிரி வளகாப்பு இருக்குல்ல, அதனால உங்க மொத போன் பண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிருக்கான். அதனால என் அண்ணன் இவகிட்ட சொன்னதோனே நானும் வரேன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு நிக்கலாம். அதை எங்க அண்ணன் போன் பண்ணி கூட்டிட்டு வரணுமா வேண்டாமான்னு சொல்லி என்கிட்ட கேக்குறான். இல்ல இவளால நான் இன்னும் என்னென்ன பாடுபடணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இல்லாம போனதுக்கு காரணமே இவதான். இவ இங்க வந்து நிக்க அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, தயவு செஞ்சு வந்துடாத சொல்லிட்டேன். மானவரிய கேள்வி கேட்பேன். அம்மனு கூட பார்க்க மாட்டேன். பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளையை அழிக்கணும்னு நினைச்சு மாத்திரை கலந்து கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தை அழிக்கிற நேரத்துல
நேரத்துக்கு வந்து நிக்காத. எதையாச்சும் சொல்லிடுவேன், போனை வச்சு தொலைச்சிரு. என்ன மருமலை சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. இருங்கத்த நான் சொல்றேன். இங்க பாருமா, அந்த குழந்தை அழிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஆமா, அந்த குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டியதை நீ இப்படி மாத்திரை கண்டதை கழிஜையில கொடுத்து அந்த பிள்ளையை அழிக்கணும்னு நினைச்சு கடைசியா உன் ஆசைப்படி நிறைவேறிச்சு. போய் உன்கிட்ட சொன்னானுங்களே அழிக்கணும்ட்டு, அவனுங்க கிட்ட போய் சொல்லு. நல்லா சந்தோஷப்படுங்க, 3 பேரும் சேர்ந்து நல்லா கூத்தாடுங்க. என்ன, என் குடும்பம் அழியணும்னு நினைச்சு எத்தனை நாள் தான் நீ கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சியோ தெரியல. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பம் அழிஞ்சிட்டு போதுமா? அடுத்த தலைமுறை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த தலைமுறையே இல்லாத மாதிரி பண்ணிட்டல. நல்லா இருமா, நல்லா இரு. நீ இன்னும் என்னென்னலாம் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கியோ வா, வேணும் ஆசையா இருந்தா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிரு. தயவு செஞ்சு பேசாத, போனை வச்சு தொலை. என்னடிதா சாயினி, எப்பமோ நடந்த விஷயத்த இப்ப போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே. இப்ப குழந்தைக்கு பிரச்சனை, ஏதோ மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கும், அதுவும் இல்லாம ஹார்ட் பீட்லாம் சத்தம்லாம் ரொம்ப இதுவா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே குழந்தைய அழிக்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. நீ என்னன்னா உன் அம்மா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்ன நடக்குது இந்த வீட்டுலன்னு சொல்லு. ஆமா, நீ என்னன்னா கையா பொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்க, அவ வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது, எதுக்கு முதல்ல வாரலாம்? ஏத்தே, பிரியாக்கும் முத்து மாதிரிக்கும் நாளைக்கு வளகாப்பு போடுற மாதிரி பேசியிருந்தோம்ல, அதனால உங்க பொண்ணு போன் பண்ணி அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கான். நேற்று போன் நம்பர் கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன். ஆனா இதுக்காண்டிலாம் எனக்கு தெரியாது, ஏதோ விஷயத்துக்காண்டி கொடுங்க நீங்க மெசேஜ் போட்டிருந்தா. சரி, நானும் அனுப்பி விட்டேன். போன் பண்ணி அண்ணன் சொல்லியிருப்பாப்புல, எங்க அண்ணனுக்கு வர முடியாதுன்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. என் அம்மா வரேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. அதெல்லாம் வர வேண்டாம்னு சொல்றேன். சரி, அவ வர வேண்டாம்னு சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, அவளால பிரச்சனை அது இதுன்னு. ஆனா அனுவோட குழந்தை அழிஞ்சதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு ரெண்டும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா? நீயா எதையாச்சும் பேசி அவளை நோவாடிக்காத மருமல. ஏற்கனவே இங்க இருந்து நொந்து போய் தானே போயிருக்காவ. இல்லத்த, இப்படி பாவம் பார்த்து தான் கடைசியில நம்ம வீட்டு குழந்தைய அழிக்கிற அளவுக்கு இந்த நிலைமையில வந்து நின்று இருக்கும். ரகு இப்பதான் சொன்னான், எல்லாத்துக்குமே காரணம் என் அம்மா தானா. அவங்க கொடுத்த மாத்திரை அரையும் குறையமா சாப்பிட்டுதான் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கு. சின்ன மருமவளை சொல்ற? அப்ப குழந்தை ஆரோக்கியமா தான் இருந்திருக்கு. ஆமாத்த, குழந்தை ஆரோக்கியமா தான் இருந்திருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மருமவளை. உன் அம்மாவை மேல கோவப்படுறதா, இல்ல அந்த கடவுள் ஏன் இப்படி நம்மளை போட்டு சோதிக்கிறான்னு நினைக்கிறதா, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளா? கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லாத. கடவுள்னு ஒண்ணு இருந்தா இந்த அளவுக்கு போட்டு அந்த பிள்ளைங்களையும் நம்மளையும் சோதிப்பானா சொல்லுங்க? ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. நான் பெத்து வச்சிருக்க 2 பிள்ளையோட வாழ்க்கையும் எந்த நிலைமையில இருக்கு பாருங்க. நம்ம தினமும் பூஜை ரூம்ல வச்சு பூஜை காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் கல்லு தாத்த. மருமவுல, நீ கோவத்துல பேசுற, அது கண்டி கடவுள் இல்ல, கடவுள் வெறும் கல்லு அப்படின்லாம் பேசாத மருமவுல. அட போங்க அத்தை, நீங்க வேற. சிவையா அழுதுகிட்டு இருக்கான். நீ கோவமா பேசி திட்டி அனுப்புனல, அதனாலதான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, செல்ல இவளாலதான். ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு சிஸ்டர். பட் ஆனா ஏன் கால் வீங்கி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பியும் பிபி செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லுங்க, பிளட் டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்க. ஓகே? ஓகே மேம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள வந்து 2 days அப்சர்வேஷன்ல வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா இது 7th மந்த்ன்றதுனால எண்டு பேபிக்கு வந்து பிபி ஷூட்டப் ஆச்சு அப்படின்னா பேபிக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. அவங்க கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி இல்ல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோட கேபின் கூட்டிட்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் தான் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு கால் வீங்கலன்னு சொல்றாங்க டாக்டர். மேபி இது வந்து யூரின் சரியா போகலனா கூட அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆமா. அவங்கள வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ண சொல்லுங்க, ரெகுலரா வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, யூரின் போயிட்டே இருக்க சொல்லுங்க. அதை வந்து ரொம்ப டாலரேட் பண்ணி அடக்கிலாம் வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே? இல்லனாலும் இந்த மாதிரி வீங்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க எமர்ஜென்சி ரூம்ல தானே இருக்காங்க, நான் வர, நீங்க போங்க. ஓகே டாக்டர். சார், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? வந்துட்டு தானே இருக்காங்க, அப்படி பக்கப்பான்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. தயவு செஞ்சு ஒருத்தவங்க கேபின்குள்ள வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சார். இது ஒன்னும் உன் கேபின் இல்ல, உனக்குன்னு ஒன்னும் தனியா கொடுக்கவும் செய்யல, புரிஞ்சுதா? இது ஜெனிஃபரோட கேபின். அவங்களுக்கே இதுல பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க தனியா இருக்க ரூம்ல நான் வர்றது அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. நீ வெளியே போ. மேம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மேம், அது வந்து நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எமர்ஜென்சி ரூம்ல இருக்க சீதா அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் ஒரு 5 minutesல வந்துருவேன். ஓகே? ஓகே மேம். ஹாய். என்ன வேணும்? அது வந்து என்னென்னமோ வேணும். அது வந்து மேம், ரிப்போர்ட் வந்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அதை ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே உங்களையும். நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க கேபின்குள்ள வரீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் இல்ல, வரக்கு முன்னாடியே நாக் பண்ணிட்டு, புரியுதுங்களா? டோர் க்ளோஸ் பண்ணி தானே இருக்கு, டோரை நாக் பண்ணிட்டு உள்ள வரணும். இது பேசிக்ஸ். இத கூட படிக்காம தான் வந்தீங்களா நீங்க டாக்டர்? அது வந்து செகண்ட் ஒன், இன்னொருத்தவங்க கேபின்குள்ள வந்து இந்த மாதிரி காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறது ரொம்ப 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 ஒரு கேவலமான விஷயம். இந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை 2 பழுத்துரும். மரியாதையா வெளியே போ. அது வந்து அந்த நர்ஸ் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கா, நான் உங்ககிட்ட சொல்றேன். செருப்பு பிஞ்சிரும், வெளியே போ, தள்ளி போடா.
என்ன பாக்குறதுக்கு வெள்ளை தோல் ரொம்ப சாஃப்டா இருப்பா, டாக்டர் படிச்சிருக்கான்னு நினைக்கிறியா? அடிச்சான்னு வச்சுக்கேன் கண்ணை ரெண்டும் பழுத்துரும் பாத்துக்கோ. என்ன அன்னைக்கு என் புருஷன் கிட்ட வாங்கின அடி காணாம போயிட்டா? இவ்வளவு நேரம் பேண்டேஜ் ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, எங்க போச்சு அந்த பேண்டேஜ்? அன்னைக்கு அடிப்படலன்னு எனக்கும் தெரியும், அவர் லேஸ் அடிச்சாருன்னா எனக்கும் தெரியும். பட் அண்ணா உன்னெல்லாம் நம்பி பேண்டேஜ் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பாரு, உண்மையாவே அடிபட்டுச்சோன்னு நான் தான் என் புருஷனை திட்டேன். சி வெளியே போ. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட ஃப்ளோட் பண்றதுக்காண்டி வரல, ரிப்போர்ட் வாங்கிட்டு போறதுக்காண்டி வந்தேன். நீ எதுக்கு வந்தா நல்லாவே தெரியுது. இப்ப வெளியே போலன்னு வச்சுக்கேன், சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, அட்மின் சைட்ல இருந்து என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியுமா? சாரி, அது வந்து சாரி பூரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வெளியே போனா வெளியே போ. ஒரு நிமிஷம் இங்க பாரு, இங்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நீ எந்த மாதிரி பிஹேவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி யார்கிட்டயாச்சும் இருந்து இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்றன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அட்மின் ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல, என் புருஷனை கூட்டிட்டு வந்து நானே உன் மண்டையும் வாயும் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சிருவான் பாத்துக்கோ. சி வெளியே போடா பொறுக்கி வந்துட்டான். பாட்டு பாடினா நீ வாயெல்லாம் உடச்சிருவான் பாத்துக்கோ. சிவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்காண்டி என் புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். சி முதல்ல போயிட்டு கார்த்திகிட்ட சாரி கேட்கணும்.